Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். கழக அமைப்பு ரீதியாக செயல்படும் 42 மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆலோசனை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த 70 வயதுடைய மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் பல்லு போன மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாதது தினம்தோறும் அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தடை செய்யப்பட்ட 140 கிலோ குட்கா கடத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து இலங்கை வழியாக மதுரைக்கு விமானம் மூலம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா கடத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் கடல் கடந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் கடத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் உணவு தயாரிக்கும் போது சிலிண்டர் வெடித்து விபத்து. ஸ்டாலின் அரசு மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மகளிர் இலவச பேருந்தில் குழந்தையுடன் ஏறிய பெண்களை வேறு பேருந்தில் செல்லுமாறு கூறிய நடத்துனர். ஸ்டாலின் ஆட்சியில் இலவச பயணம் என்பதால் பெண்களை நடத்துனர் அவமதிப்பதாக பெண்கள் பேருந்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளியோடு பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தின் பின்னால் ஓடிய பெண்கள். விடியா ஆட்சியில் கண் துடைப்பிற்காக இலவசம் என அறிவித்துவிட்டு பெண்களை ஸ்டாலின் அரசு அலைக்கழித்து வஞ்சித்து வருவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 40க்கும் மேற்பட்டோரை கடித்த வெறிநாய் மாட்டையும் கடித்ததால் சாலை மறியல் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் வெறிநாய்களை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கீடு மற்றும் குழு அமைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே ஸ்டாலின் அரசு குறியாக இருப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் முன்விரோதத்தால் கூலி தொழிலாளி அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல்லில் காதலிக்க மறுத்த 16 வயது சிறுமியை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்த காதலன். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கூட குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் அவலம் அதிகரித்த வண்ணமே உள்ளதாக மக்கள் ஆவேசம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மூதாட்டியின் கை கால்களை கட்டி தாலியை பறித்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் யானை தந்தத்தை விற்க முயன்ற 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு. ஸ்டாலின் ஆட்சி சாதி மோதல்கள் இல்லாத ஆட்சி என பெருமை பேசினாலும் பட்டியல் இன மக்களுக்கு எதிரான அவலங்கள் நியாயத்தை கேள்விக்குள்ளாக்குவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் எங்குமே சாதிய பாகுபாடுகள் இல்லை என உறுதியாக சொல்ல முடியுமா என ஸ்டாலின் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி.
தமிழகத்தில் படித்தவர்களின் விகிதாச்சாரம் அதிகமாக உள்ளது. இருப்பினும் சாதிய பாகுபாடு இன்னும் புழக்கத்தில் உள்ளதாகவும் அதிருப்தி. மதுரையில் பட்டதாரி இளைஞர் வேலை கிடைக்காததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட சோகம். ஆண்டுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என வெற்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஏமாற்றியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் திமுக நிர்வாகி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்ததற்கு எதிர்ப்பு. நானும் டெல்டாக்காரன் என கூறிக்கொண்டு விவசாயிகளை வஞ்சித்து வரும் ஸ்டாலின் அரசு மீது விவசாயிகள் கடும் அதிருப்தி. திருப்பத்தூர் மாவட்டம் தும்பேரி ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வெளியூர் மக்களுக்கு இலவச பட்டா வழங்குவதற்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழகம் ஆந்திரா செல்லும் சாலையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் கடைமடை பகுதிக்கு முறையான தண்ணீர் வழங்காததை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் அகற்ற முயன்றதால் தள்ளுமுள்ளு. விடியா திமுக அரசு அனைத்து வகைகளிலும் விவசாயிகளை வஞ்சித்து வருவதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம். திருச்செந்தூர் அருகே பள்ளி ஆசிரியரின் பெயர்களை எழுதி வைத்துவிட்டு 10ஆம் வகுப்பு பழங்குடியின மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. அரசு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்காததாலும் ஆசிரியர் திட்டி அடித்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக 5 டன் ரேஷன் அரிசி கடத்தல். திறனற்ற திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது சர்வசாதாரணமாகி விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணியில் அரசு பள்ளியில் பாம்பு புகுந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளியை சுற்றி சுத்தமாக பராமரிக்காததால் அடிக்கடி பாம்புகள் வருவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வியாபாரிகள் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து பருத்தி விலையை குறைத்து லாபம் பார்ப்பதாக குற்றம் சாட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பூட்டு போட்டு விவசாயிகள் போராட்டம். போலி விவசாயியின் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கம். ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் கடந்த 4 ஆண்டுகளில் மாணவர்கள் எண்ணிக்கை 20% குறைந்த அவலம். விடிய அரசின் அக்கறை அற்ற தன்மையால் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாதது, முறையான அடிப்படை வசதிகள் இல்லாதது, மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவது உள்ளிட்டவற்றால் கல்வியாளர்கள் கடும் அதிர்ச்சி. சென்னை தண்டையார்பேட்டை அரசு புற மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள், மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் வேறு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவலம். மருத்துவத்துறையில் சாதனை என கொக்கரிக்கும் விளம்பர வெறியர் மாசு அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கையை இழக்க வைத்ததுதான் சாதனை என மக்கள் காட்டம். நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிடைக்கும் ஊதியத்தை வங்கியில் குறைந்த இருப்பு இல்லை என பிடித்தம் செய்வதை கண்டித்து திருச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கேட்டிற்கு பூட்டு போட்டு விவசாயிகள் தர்ணா.
போராட்டத்தை தடுக்க முயன்றால் நிர்வாணமாக போராடுவோம் எனவும் ஸ்டாலினின் காவல்துறைக்கு எச்சரிக்கை. எங்களுக்கு நியாயம் வேண்டும். ரிசர்வ் பேங்க் உத்தரவை மதிக்காத அந்த பச்சைபெருமாள் பட்டி புலிவலம் இந்த ஐஓபி மேனேஜர்லாம் கைது பண்ணும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணும், இல்லை நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம், இதை விட்டு போக மாட்டோம். எங்களை போலீஸ் மிரட்டுச்சுன்னா இனிமேல் சட்டம் இல்லாமல் இருக்கும், அவுத்து போட்டு நிர்வாணமாக நிற்க போகிறோம். தனியார் பள்ளிகள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களிடம் மறைமுகமாக 10,000 ரூபாய் முதல் 25,000 வரை சேர்க்கை கட்டணமாகவும் 25,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை சிறப்பு வகுப்பு கட்டணமாகவும் வசூலிப்பதாக புகார். இத்தகைய மீறல்களை தடுக்க விடியா திமுக அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உயரழுத்த மின்சார கேபிள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மின்சாரத்துறை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் மின்சாரம் துண்டிப்பால் அவதிக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு தொடங்கி வைத்த புதிய மினி பஸ் சேவை தொடக்கத்தால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. மினி பேருந்துக்கு வழங்கப்பட்ட பர்மிட் பாதையில் செல்லாமல் பேருந்துகள் செல்லும் வழித்தடத்திலேயே சென்று வருவதாக குற்றம் சாட்டிய ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆடி கிருத்திகையை ஒட்டி பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய கிருத்திகை திருத்தேர் உற்சவம். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்து 82,994 புள்ளிகளுடன் வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 253 புள்ளிகள் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,240 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 9,155 ரூபாயாக நிர்ணயம். இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் ஆக்சியம் 4 திட்டம் நாளை செயல்படுத்தப்படும் என நாசா அறிவிப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என தகவல். மகாராஷ்டிராவில் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மகளை அடித்தே கொன்ற கொடூர தந்தை. மாத தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக திட்டியபோது மகள் எதிர்த்து பேசியதால் தந்தை கட்டையால் தாக்கியதால் சிறுமி சிகிச்சை பலனின்றி பலி. யுக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல். தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஈரான் உடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல். 12 நாட்கள் போர் முடிவுக்கு வந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்ற நிலை தணிந்தது. கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கிய ஈரானுக்கு கத்தார் கண்டனம். கத்தார், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் நாடுகள் தங்கள் வான்பரப்பை சில மணி நேரம் மூடிய நிலையில் உச்சக்கட்ட போர் பதற்றத்தில் மேற்காசியா.
கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் யாரும் பாதிக்கப்படவில்லை. தாக்குதல் குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்த அதிபர் ட்ரம்ப்.